யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். குறிப்பாக தமிழுக்கு புரட்டாசி 2ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும். அதற்கு முன்னாடி இந்த ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு. ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் புதன், கன்னி ராசியில் சூரியன் கேது, துலா ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் சனி வக்கரத்தில் இருக்கார், மீன ராசியில் ராகு பகவான். ஆக இந்த கிரகங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்துல எல்லாம் சஞ்சாரம் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மேச ராசியில பிறந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை. ஆக இந்த வாரத்துல தெளிவான சிந்தனை, தெளிவான செயல்பாடு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல் ஆகும். இல்லைன்னா அதுல நிறைய தடை அல்லது பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல இருக்கு. ஆகையினால உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய டிராவல் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த வாரத்துல தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கு. அதனால செலவினங்களை குறைங்க. வருமானங்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். மணி ரொட்டேஷன் இருக்கும். யாருடைய பணத்தை நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் சுமாராக தான் இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் பார்க்கும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் ஜாப் இல்லாமல் இல்லை, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில் நீங்கள் எதிர்பார்த்த அச்சீவ்மெண்ட்டை இந்த வாரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அல்லது பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருமானா அதற்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆகையினால இந்த வாரம் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. கணவன் மனைவி உறவு தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் அதற்கான சோர்சஸ் இருக்கு. யாரெல்லாம் இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்துல கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இந்த வாரம். ஸோ இந்த வாரத்துல தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாம பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரம் நீங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் பெரும்பாலும் பெண் தெய்வமான துர்க்கையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால 6ஆம் இடம் சக்சஸ். ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி உங்களுடைய கரியர் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலும் அல்லது வெளியேற்றப்பட்டாலும் இப்போ ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் இருக்கு. ஒருவேளை நீங்கள் வேலையில் இருந்தாலும் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதுக்கான சோர்சஸ் இருக்கு. அல்லது இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது பெனிஃபிட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையாட்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்கள் இது வரைக்கும் தேடிட்டு இருந்தீங்கன்னா கிடைப்பாங்க. அல்லது இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள். இது எல்லாமே இந்த வாரம் இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது ஓரளவுக்கு நல்லா இருக்குமான்னா கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லா இருக்கும். அந்த பிஸ்னஸால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் இருக்கு.
நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏற்கனவே காதல் விஷயத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு செப்பரேட் ஆயிரும் அல்லது பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலையும் கவனம். அவர்களாலும் உங்களுக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்கும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக ஐயப்பனையும் வாய்ப்பு இருந்தால் தரிசனம் பண்ணுங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்கு. உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்காரு. நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது தமிழில் புரட்டாசி மாதமாக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது? பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்னா நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்ல. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறது. நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் மாறாதான் இருக்கும். உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது சர்வீஸில் இருக்கீங்க, மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ கிடைக்கும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுமே வேலைக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். நல்ல ஆண் வேலையாட்களை யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த தொழிலை யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லாம இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வாரம் குழந்தை டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் சிவனையும் தரிசனம் பண்ணுங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பக்கம் தைரியம், இன்னொரு பக்கம் தைரியமற்ற சூழ்நிலைகள் ரெண்டுமே இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எல்லாம் இருந்தால் மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த வாரம் உங்களுக்கு கையில் பணம் இருக்குது, பொருள் இருக்குது, மணி ரொட்டேஷன் இருக்குன்னா இருக்குது. ஸோ யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஆக்டிவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது இல்லை. உறவுகள் விஷயத்தில் கவனம். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் கடகராசியை பிறந்த வரைக்கும் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட சேலாகும். சேலாகிறதுக்கான சூழ்நிலைகள், சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். எல்லாத்துலேயும் நம்ம கவனமாகவும் பொறுமையாகவும் இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனை சார்ந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. உங்களுடைய கல்வி இந்த வாரம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஆனாலும் உங்களுக்கு தொழிலில் நல்ல வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. வேலையில் மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதனால் வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ஃபியூச்சரில் கிடையாது. நான் இன்னும் ஹையர் ஸ்டடி பண்ணலாம் நினைக்கிறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறவங்க இந்த வாரத்தில் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது
கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கு, பட் வருமானங்கள் சுமார். அரசியல் வாழ்க்கையில மிக கவனம். எதிரிகளை நீங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்துல பெரிய லெவல்ல ரேஸ்ல, லாட்ரியில, ஆன்லைன் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னா பொறுமை, நிதானம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்துல நீங்க நரசிம்மரையும் கருடாழ்வாரையும் தரிசனம் பண்ணுங்க, நல்லதொரு மாற்றம் ஏற்படும். சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்திலே இருக்கார். லைஃப்ல நீங்க ஏதாவது உழைச்சி சம்பாதிக்கக்கூடியது, அது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்க காசு கையில இருக்கும். இந்த வாரத்தில் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்துல நன்மையா இருக்குமா அப்படின்னா பொறுமையாக இருங்க. உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகிற மாதிரி தோற்றம், சக்சஸா இல்லை. அதனால எந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வாரத்துல உங்களுடைய உறவுகள் விஷயத்துல கவனமாக இருங்க. உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். அது மட்டும் இல்லை, நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கு. உங்களுடைய மேரிட் லைஃப்ல ஓரளவுக்கு பரவாயில்லாம இந்த வாரம் இருக்கும். நான் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கேன், ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சுமாரான பலன்கள் தான். நீங்க பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி தோற்றம் சுமாரா இருக்கு. இந்த வாரத்துல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல உங்களுக்கு பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் வருமானம் சம்பாத்தியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் நார்மலாக உங்களுக்கு இருக்கு. எதிர்பார்த்த ஓரளவுக்கு முன்னேற்றம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல உருவாகும். நீங்க ஏதாவது இன்க்ரிமெண்ட்டோ, மானிட்டரி பெனிஃபிட்டோ, இன்சென்டிவோ எதிர்பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. புதுசா உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள். இது அத்தனையும் சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு சனிவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உடம்புல சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மிக கவனம். யாருக்கும் தேவையில்லாம கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கவர்மெண்ட் விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாம் இந்த வாரத்துல ரொம்ப முக்கியம். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இந்த வாரம் அமையும். ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே இந்த வாரத்துல உண்டு. இந்த வாரத்துல வழக்குகள் இருந்தால் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. இந்த வாரம் முழுவதுமே நீங்க துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்க. கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது வெளிநாட்டுல இருந்து செய்திகள் வரணும், தகவல்கள் வரணும் அப்படிங்கிறவங்க ஃபேவரபிளா இருக்குமான்னா நார்மல். இந்த வாரத்துல கையில பணம், தனம், பொருள் இருக்கு. இருந்தாலும் செலவினங்கள் அதிகமா இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதாவது நன்மையா இருக்குமா அப்படின்னா அவ்வளோ பெரிய லெவல்ல நீங்க எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லை. நீங்க பண்ணக்கூடிய காரியங்களாலையும் பெரிய சக்சஸ்ஃபுல் இல்லை. எல்லாமே நார்மலா இந்த வாரம் இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் எதுவும் பெருசா வேண்டாம். அதனால நமக்கு ஒன்றும் நன்மை இல்லை. நடைமுறையில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வாரத்துல உறவுகள் விஷயத்துல மிக கவனம். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விடாகும். இந்த வாரம் நம்முடைய கல்வி எப்படி இருக்குன்னா பரவாயில்லாம இருக்கு. நீங்க என்ன படிச்சீங்களோ அது மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பெரிய லெவல்ல நீங்க ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்கு, வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. மேனுஃபேக்சரிங் லைன்ல நீங்க இருந்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அது இல்லாம நீங்க கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்துல நீங்க ஏதாவது கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வருமானங்கள் சும்மா. நான் பெரிய லெவல்ல ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் போறேன்னு நினைக்கிறேங்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபிளா இல்லை. எல்லா விதமான யூக வணிகங்களுமே இந்த வாரம் சுமாரா இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்துல உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமா இருக்கு. உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நார்மல். யாரெல்லாம் வேலையில மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கான சோர்சஸ் இருக்கு. இந்த வாரத்துல சனி பகவானையும்
குறிப்பாக தட்சிணாமூர்த்தியும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க. துளராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியில இருந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் 6ஆம் இடத்துல. ராகுவும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 6ஆம் இடம் சர்வீஸ், சனி 5ல் இருக்கிறது, வேலையில் கவனம். ஆக யாருக்கெல்லாம் ப்ரொஃபஷன் இருக்கு, ஜாப் இருக்கு, கெரியர் இருக்கோ உங்களுக்கு இந்த வாரம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வேலையில் லீவ் போட வேண்டாம், எதிர்பாராத லீவ் போடுவதற்கான வாய்ப்பு, நாம் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஆகையினால இந்த வாரம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்கள் வேலையை பாருங்கள். மற்றவங்க யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்முடைய வேலையில் அப்படிங்கிறது இல்லை. நம்ம கொலீக்ஸ் மட்டுமில்ல, நம்முடைய சுப்பீரியருமே பெரிய லெவலில் நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாபில் கண்டிப்பாக கிடையாது. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் பெரிய லெவலில் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு, அதை மெயின்டைன் பண்ணுங்க. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். மணி ரொட்டேஷன் இந்த வாரம் எப்படி இருக்குது? யாருடைய பணமாவது கையில் பணம் தனம் இருக்கும், பட் நமக்கு கண்முன்னாடி பணம் பொருள் பறிப்போன மாதிரியான காலங்கள். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சுமார் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் சேஞ்ச் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். அதுலேயும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது இந்த வாரம் சுமார். உங்களுக்கு தொழிலில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், சுய தொழில் சுமாராக இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் நார்மலாக இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத எந்த விஷயங்களையும் தலையிடுறது, யாருக்கும் கடன் கொடுக்கறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக யாரெல்லாம் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கீங்களோ பொறுமை நிதானம். யாரெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கோ இன்னும் இந்த வாரம் பிரச்சனைகள் முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறவங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரம் விநாயகரையும் குறிப்பாக நீங்கள் சிவனையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. யாருக்காவது நீங்கள் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா பணம் வருமானா வராது. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், எதுவுமே லாபகரமாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதாவது ஒரு விதத்தில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் பிரச்சனை, ரெண்டுமே இந்த வாரம் இருக்குது. தேவையற்ற மனக்குழப்பங்கள் வேண்டாம். சில விஷயங்களை நீங்கள் வேகமாக செய்யுங்க, சில விஷயங்களை நீங்கள் யோசித்து செயல்படுங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ இந்த வாரம் அதுக்கான சோர்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலுமே லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களும் வெயிட் பண்ணுங்கள். கரியரை பொறுத்த வரைக்குமே நார்மலாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி சுப்பீரியரோ கொலீக்ஸோ பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க வேலை வாய்ப்புகளில் அப்படிங்கிற கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. வீட்டிலே ஏதாவது பெட்டரிமல்ஸ் வளர்த்தா அதுகளுக்கு இப்போ இந்த வாரம் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய குறைவுகள் உண்டு. இந்த காலங்களில் நம்ம கண்முறையே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம். நல்லா யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுத்தாலேங்க அந்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது வேண்டாம். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக போகும். கண்முறையே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள், திருடு போவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல செவ்வாயோட இருக்கார். ஒரு பக்கம் 6ஆம் இடம் வெற்றி, இன்னொரு பக்கம் 6ஆம் இடம் நோய். இந்த வாரம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவு. ஸோ உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர்ஸை கூட்டுங்க.
நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், கிடைக்குமானா இந்த வாரம் அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துகிட்டு இருக்கோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க, அதை மாத்திரம் பார்த்துங்க. மற்றபடி வேலை என்பது இல்லாமல் இல்லை. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் நாளைக்கு என்ன எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. கிடைக்கிற நேரம், கிடைக்கிற வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறனால ரொம்ப முக்கியமாக நீங்கள் அதை டெவலப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் பெருசாக நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், லாட்டரி டிக்கெட் வாங்குறேன் அப்படிங்கிறது வேண்டாம். விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் ஸ்பெகுலேஷனும் லாபகரமாக இல்லை. லாட்டரி டிக்கெட் வாங்குறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லை பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி வாங்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு லாபகரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோன்றம். இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது அவர்களுக்காக செலவு பண்ணணும். இதே தான் உங்களுடைய பெண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே உங்களுக்கு உண்டு. அந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய துறைகளில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் உங்களுடைய மன வாழ்க்கைக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்களோ மகிழ்ச்சிகரமாகவும் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், சில விஷயங்களை யோசித்து செய்யுங்க. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் தட்சிணாமூர்த்தியும் குறிப்பாக ஐயப்பனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல குருவோட இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கு. அதோட ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறையர்களால் குழந்தைக்கான வாய்ப்பு, அது குழந்தை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு. இது புரட்டாசி மாதமாக இருந்தால் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. எதிர்பாராத தெய்வ தரிசனம் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்களோ நீங்கள் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுக்கு லவ் ஏற்பட்ட லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, உங்களுடைய கரியர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. வேலை மாற்றங்களுக்கு உட்பட்டு ஒரு சில ஜாதகங்கள் இருந்தால் கூட இந்த வாரம் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. உங்களுடைய கரியரில் உங்களுடைய கொலீக்ஸோட ரொம்ப கவனமாக நீங்கள் வேலை பாருங்கள். உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத கேளுங்க, பொறுமையாக இருங்க, அவங்களோட கோஆப்ரேஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள், பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. ஆனால் அது விஷயத்தில் கவனம். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வாரத்தில் சனியும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்க, நல்ல ஏற்றம் முன்னேற்றம் அமையும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்கு, வருமானங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும்
இதே தான் நிலவரம். இந்த வாரத்தில் இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிறங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு ஏற்றம் பெறும். என்ன செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது உங்களுக்கு வரும். இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதரர்களுக்காக செலவு பண்ணுவீங்க. இதுவும் ஒன்று எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது சுமார். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் சுமாராக இருக்குது. ஒருவேளை உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு பெரிய சிறப்பாக இருக்குமானா இந்த வாரம் அதுவும் சுமார். தொண்டர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கு. உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, குழந்தைக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கரியர் உங்களுக்கு பரவாயில்ல, பெரிய வேலை இல்லாமல் இல்லை. பட் வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்க வேண்டாம். அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. உங்களுடைய உழைப்பு இந்த வாரம் மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுகின்ற மாதிரி ஒரு தோற்றம். இன்னொரு பக்கம் சுமாராக இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா பொறுமையாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் சிவனையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய போராட்டங்கள் ஒன்றும் இல்லைனாலும் பெருசாக கையில் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் நீங்கள் இந்த வாரம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாதவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அது மட்டும் இல்லை, இது புரட்டாசி மாதமாக இருந்தாலும் வீடு மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் செயலாக்கம் வரும். யாரையும் பெருசாக நம்பாதீங்க, யார் மேலேயா நம்பிக்கை வைக்கணும். இந்த வாரம் அந்த நம்பிக்கையுமே நமக்கு பொய்யாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவசியம் இருந்தாலுடைய ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். எல்லா விதமான உறவுகளை பலப்படுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் கூட ரொம்ப பொறுமையாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. பட் வேலையில் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை ரசித்து பாருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மற்றவங்ககிட்ட பெருசாக இந்த வாரம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும், நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸோ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் சுமாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த தொழிலை பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்டதில் பிஸ்னஸை பண்ணீங்கனாலும் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரமும் வெயிட் பண்ணுங்கள், பிரமாதமாக உங்களுக்கு இல்லை. உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்க. இல்லைன்னா நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்னொரு பக்கம் நண்பர்களால் பிரச்சனை, போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும். நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே படிங்க. விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகாலட்சுமியும் சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும். நன்றி, வணக்கம்.